கடந்த பிரஸ் மீட்ல வந்து நீங்க வந்து சந்திரசேகர் விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஆனா அவங்களுக்கு கடைசியா வந்து ஒரு இதுல அறிவிப்புல வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான இது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு தந்தைக்கு என்ன பொறுப்பு அவர் கொடுத்து ஒரு மேடைகளில் ஏற்றுறது எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தந்தையினால தான் இந்த அளவுக்கு அவர் மேலே வந்தது. அவர் தான் அவருடைய வளர்ச்சிக்கு முழு காரணம், முக்கிய காரணம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பர்சனலாக நான் அவரை அடிக்கடி மீட் பண்ணுறதுனால எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் மகன் கூட இருக்கிற உறவை அவர் முறிக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து கடைசி காலகட்டத்தில் தனக்கு செய்ய வேண்டிய கடைசி அந்திம கால அந்த ஒரு கடமைகளை செய்யணுங்கிறதுக்காக அவர் மகனை விட்டு கொடுக்கல. ஆனால் மகன் தந்தை விட்டு கொடுத்துட்டாங்கிறது தான் உண்மை. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீங்க வந்து விஜயோட முன்னாள் ஆமா, இன்னைக்கு ஜனநாயகன் படம் எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. இதுக்கு என்ன சார் ஜனநாயகம் இப்படி பண்ணலாமா? மத்திய அரசு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணலாமா ஒரு திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு? இது பத்தி உங்கள் கருத்து, நீங்க முன்னாள் மேனேஜர்ங்கிற முறையில உங்கள் கருத்து என்ன சார்? ஜனநாயகன் படத்தை பொறுத்த மட்டும் 6 மாதத்துங்களுக்கு முன்னாலே அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சென்சார் பண்ணணுன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் இருந்தது. ஒரு சென்சார் பிரச்சனை தீர்க்க வேண்டியது யார்? அந்த படக்குழு, அந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர்கள். அங்கே என்னென்ன சிக்கல் இருக்குது, ஒரே ஒரு உறுப்பினருக்கு தான் அதில் மாறுபட்ட கருத்து இருந்திருக்கு. அதை சரி பண்ணுறது யார்? நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். நீங்கள் யார் மேலேயும் பழி போடுறது இன்றைக்கி ஈஸி சார். மாநில அரசுக்கும் சென்சாருக்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க தடுக்கிறாங்க, திமுக தடுக்குது, பாஜக தடுக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இந்த சென்சாரை பொறுத்த மட்டும் யாருமே தடுக்கவில்லை. ஏன்னா ஒரு பைலா நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு படத்துங்களுக்கு எத்தனை படங்கள் ஆர்கே செல்லமணி அவருடைய குற்றப்பத்திரிகை எவ்வளோ காலமாக அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தது. எல்லா படம் விஸ்வரூபம், பல படங்கள். அப்போது அங்கே அவங்களுடைய நாம்ஸ் படி என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நீங்கள் போய் திரும்ப அதை கரெக்ட் பண்ணி அதை தீர்த்து சரி பண்ணிய பிறகு தான் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். எதுவுமே நீங்கள் உங்கள் கடமையிலேருந்து தவறிட்டு பிறர் மேலே பழி போடுறது ஈஸி சார். ஏன்னா இருக்க அவ்வளோ உணர்ச்சி வசப்படக்கூடிய சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரியாது. ஒரு விஜய் கூட இருக்கவங்க ரசிகர்கள், பாவங்கள். ஒரு ஆட்டோக்கார பையன் சொல்கிறான், நான் ஆட்டோ விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேட்டி கொடுக்குறான். இப்போ தான் தெரியுது விஜய் கூட போனதுனால ஒரு மாநாட்டுக்கு ஆட்டோ விற்றுட்டு போயிட்டேன், இப்போ குடும்ப தெருவில் எனக்கு நானும் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்கிறான். இது ஒரு ஆளுடைய இது இல்லை, பலருடைய இது. பல இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு நடிகர்களை நம்பி போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய இது யாருடைய பொறுப்பு? 200 கோடி ரூபாய் பணம் வாங்கி நீங்கள் சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. அந்த படத்தில் இருக்க பிரச்சனையை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அந்த படத்தினுடைய ஹீரோ. படம் வெற்றி பெற்றால் நீங்கள், படத்தில் புகழ் வந்தால் நீங்கள், பஞ்சு டைலாக் பேசி இப்போ உங்களுக்கு கைத்தட்டல் வந்தால் நீங்கள், விசில் அடித்தா எல்லா புகழும் உங்களுக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை பின்னின்று அதை சரி பண்ண வேண்டியது யார்? நீங்கள் செய்திருக்கணும். ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு சென்சார் வரலன்னா மத்திய அரசு பிரச்சனையா, இவங்க பிரச்சனையா, அவங்க பிரச்சனை, இவங்க நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாதா? ஜனநாயகன் பிரச்சனை மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்குதா? அவருடைய தவறு தான். இதில் எந்த இதுவும் இல்லை. விஜயுடைய ஆளு தான் நான் முன்னாலும். ஆனால் இது நியாயணி போகணும் சார், தர்மத்தோடு சிந்திக்கணும். ஒரு சென்சார் அங்கே அந்த குழு அதுக்கு தான் அவங்கள நியமிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது தவறுகளோ அதில் அவங்க மனசுக்கு அவங்களுக்கு அதில் சட்ட ரீதியாக இந்த மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அங்கே தவறு இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுக்கறது உங்கள் பொறுப்பு சார். சார் எந்த நடிகர் இல்லை, நான் என்னுடைய கருத்தாக தான் சார். நான் வாழ்க்கையில் வந்து நடிகர்களால் தான் இருந்திருக்கேன். ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜயகாந்த் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் பேர் என்ன, சூர்யா கூட, எல்லாரும் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் விஜய் கூட முழுமையாக இருந்திருக்கேன், மேனேஜர் மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன். ஆனால் நான் எதுக்காக சொல்லணும்னா, பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டு, விவாகரத்து நடந்திருக்கு. நடு ரோட்டில் நிற்கிறாங்க நிறைய ரசிகர்கள். அவங்க பின்னால் போய் ஏதாவது ஒரு ரசிகன், ஒரு சினிமா ரசிகன், விஜய் மட்டும் சொல்லலை, ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகர் கூட பின்னால் போனதுனால என் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, நான் தொழிலில் முன்னுக்கு வந்திருக்கேன், நான் பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன்னு ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். போவாதீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களுக்கு உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மாவை பாருங்க. உங்களுக்கு 1000 கனவுகள் இருக்கு.
உன் பிள்ளைய பெரிய ஆளாக்கு. அவங்க நடிகரை அவங்க பின்னால வாங்கி சொல்லலையே. இப்போ அவங்க எந்த காலகட்டத்திலே பின்னால வாங்கி சொல்லியிருக்காங்களா? இல்லனே, திமுக வேற, சினிமா நடிகன் வேற. நான் சொல்றது தமிழகம் என்பது இன்றைக்கு நடிகர் பின்னால எல்லாரும் இருக்காங்க. நீங்க கூட இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்காட்டி ஒரு கால் புணர்ச்சியில பேசுறீங்க. திரும்ப நான் சொல்றேன் தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்ன பாருங்க, இல்ல நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். பிடிக்கலங்கிறதெல்லாம் இல்ல. என் சமுதாயம், என் தமிழ், எனக்கு உரிமை இருக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் கண்ணால பார்த்து எனக்கு தெரியும். பாவம் அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என் கடமை. எடுத்துக்கிட்டோம், எடுக்கலன்னா பரவாயில்ல. அதாவது எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒண்ணு சொல்றேன் சார், நான் இல்ல சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாவில் இருந்ததுனால சினிமாக்காரன் என்ன சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு விஜய் கிட்ட பிஆர்ஓ இருந்துட்டு 25 கலையரங்கங்கள், வகுப்பறைகள், பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். நான் சும்மாலாம் வந்து பேசல. கிட்டத்தட்ட ஒரு 30-40 விளையாட்டரங்குகள், அதாவது விளையாட்டரங்குகள் இல்லாத இடங்களுக்கெல்லாம் இளைஞர்கள் தவறான வழியில போறாங்க, விளையாட்டரங்குகள் கட்டி கொடுத்துருக்கேன். ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, 30 குளங்களை தூர்வாரி கொடுத்துருக்கேன். ஒரு பிஆர்ஓ நான் செய்யும் போது ஒரு நடிகரா இருக்க நீங்க எவ்வளவு செய்ய முடியும்? இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்க. இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அதை சொல்லுங்க. இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு வந்து அதான் சொல்றோம்ல சார், பக்குவப்பட்டவங்களை அவர் கூட வச்சிருக்கணும். சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கவங்கெல்லாம் கூட வச்சிருந்தாங்க, ஜெயிலுக்கு போறவங்களெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. எப்படி அந்த கட்சி சார்? ஒரு ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு? பல முறை நான் சொல்லியாச்சு, நல்லவங்களை கூடல வைங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக கூடல வச்சுக்கலாமா சார்? பல வகையில் திருட்டுத்தனம் பண்ணி நிறைய பேர் கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். கொள்ளைக்காரனை கூடல வச்சா நீ அந்த எண்ணம் தானே வரும் உங்களுக்கும். பல முறை சொல்றேன், நல்லவர்களை தெளிவானவர்களை, சிந்தனையாளர்களை உங்க கூட வைங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டில் ஒரு மாவட்டம் முதல், ஒன்றியம் முதல், பேரூர் முதல், ஒவ்வொன்றுக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவங்க வேணும், கத்துக்கிட்டவங்க வேணும், இந்த மக்கள் மேல அன்பு உள்ளவங்க வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் புவியியல் அமைப்புகளை தெரிஞ்சவங்க வேணும். இது சும்மா ஒரே நாளில் அண்ணாமலை படத்தில் வரமே ஒரே சாங்கில் பெரும் கோடீஸ்வரனாகி இந்த நாட்டை மாத்திர அந்த விஷயம் கிடையாது. இந்த நாட்டினுடைய சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய இருக்கு, தொழில் பிரச்சனை நிறைய இருக்கு, பெண்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு நீங்க உள்ள வரணுங்க, நல்லது செய்யுங்க. ஆனா சும்மா எடுத்தங்க சினிமா டயலாக், பஞ்ச டயலாக் கிடையாது. அது யாரோ பின்னால இருந்து எவனோ எழுதி கொடுத்துருவான். யாராவது ஒன்று கேமரா அங்கே 10 கேமரா வைக்கலாம். உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு, காஸ்டியூம் ஃபைட் பண்ணா இது என்னதுப்பா போட்டு இழுப்பாங்க, ரோப்பு போட்டு இழுத்து ஃபைட் பண்றதுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அது ஈஸி. அதை பார்த்தோன்னே இந்த ஏழை ரசிகர்கள் வேணா மயங்கலாம். ஆனால் மக்கள் வாழ்வியலில் ஒரு மாற்றமும் வரப்போறது. வாழ்வியல் நல்லா இருக்குன்னா நல்ல திட்டங்கள், சிந்தனைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் எல்லாம் உங்க கூட இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும். அது உங்ககிட்ட இப்போ இல்லை. பஞ்சு போல பறந்துருமனே, அது நிற்கவே நிற்காது. பட்டம் வந்து கொஞ்ச நாள் தான் பறக்கமனே, கொஞ்ச நேரம் தான் நிற்கும். பட்டம் வாழ்நாள் முழுக்க நிற்காது. ஆனா ஒரு காத்தடிச்சா கிழிஞ்சு குப்பைக்குள்ள வந்துருங்கிறத உண்மை. விசில் சவுண்ட் எங்க எவ்வளவு நேரம் கேட்கும்? தொண்டை கிழிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் தான் விசில் ஊத முடியும். செய்தியாளர் சந்திப்புல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, தனியார் தொலைக்காட்சிகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி படம் போராடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. எப்படி வெற்றி பெறுவார் சொல்லுங்க சார்? ஒரு தமிழ் பத்திரிகையாளர்களை உங்களால சந்திக்க முடியல, நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். தமிழ் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல. யாரை சந்திச்சிருக்காரு? ஒரு NDTVயில் உள்ளவ யாரே ஒருத்தர் சந்திக்கிறாரு. ஆனால் ஒரு நான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பத்திரிகை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கு இருக்கிறேன். ஏன் நீங்க தமிழ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க? அதை ஒரு பெருமையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த NDTVயில் பண்ண அந்த பத்திரிகையாளர் நமக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன அளவில் இருக்கு? அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லை. ஒரு சார் கடைசி படம் தானே இந்த படம், ஜனநாயகம் படம் கடைசி படமா இல்லையா? அந்த படத்தை ஏன் ஒரு தமிழ் ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா? தமிழ் ப்ரொடியூசர்களால் தானே நீங்கள் வளர்ந்தீங்க. உண்மையா இல்லை, நான் விஜய் மேலே குற்றச்சாட்டு பண்ணணுங்கிறீங்க. கூட இருக்கவங்களாம் தப்பு. அதாவது இந்த படத்தை ஒரு கன்னட ப்ரொடியூசர் கொண்டு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொடியூசர் பேர் கூட யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாது. நீங்க செய்தெல்லாம் நியாயம், தமிழுக்காக நான் செய்கிறேன், தமிழ் மக்களுக்காக. எங்க இருந்து போராடுங்க? முதல்ல உங்களையே காப்பாற்ற முடியலையே.
இன்னைக்கு உள்ளதுல அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில வாக்கு சதவீதம்லாம் வந்து 15% 70% அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. இதை பத்தி தேர்தல் வரட்டும் சார். சும்மா சார் இப்போ ஆதவ அர்ஜுனான்ட்டு ஒருத்தர் தெரியும், வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் ஒரு பப்ளிக் இது பண்றதுக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, ஃபுல் பேக் ஐடி அது இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு பேக் ஐடியா நிறைய வந்துடுச்சு சார். யார் வேணாலும் புள்ளி நீங்கள் அவர் எடுத்தா பண்ணலாம், அண்ணன் எடுத்தா பண்ணலாம், நான் எடுத்தா பண்ணலாம், என்ன புள்ளி ஒரு ஆனாலும் விடலாம் சார். முதல்ல மக்கள் செல்வாக்கு பிறகு நீங்கள் இது பண்ணுங்க. என்ன செய்திருக்கீங்க மக்களுக்கு? நீங்கள் ஒரு நடிகர் அவ்வளோதான், மற்றபடி என்ன செய்துட்டீங்க இந்த நாட்டுக்கு? சார், தமிழர் அடையாளங்களை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதாவது பயன்படுத்துறாங்களா இல்ல பாதுகாக்கிறாங்களா வளர்க்குறாங்க? இப்போ எடப்பாடி கிட்ட போய் கேட்க வேண்டியதுதான் இந்த கேள்வி. இப்போ எடப்பாடியார் சமூக சிந்தனையில் சொல்ல, இப்போ எடப்பாடியாரை பொறுத்த மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சார் சொன்னார்? எங்கள் உயிரே போனாலும் தினகரனை உள்ளே சேர்க்க மாட்டோம், அவர் ஒரு வேற்றுக்கிறங்க, நாங்கள் ஒரு வேற்றுக்கிறங்கன்னாரு. இவர் என்ன சொன்னார்? துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா நம்ம எடப்பாடிக்கு யாருக்கு தான் கொடுக்கலான்னு தினகரன் சொன்னார். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்? டயர் நக்கி அண்ணன் அப்படின்னு சொன்னார், டயர் நக்கின்னு சொன்னார். ஊழலில் மொத்தம் உருவன்னாரு, ஒரு இளவும் தெரியாதவங்கன்னு சொன்னார். குற்றச்சாட்டுகள் சொன்னது உண்மையா இல்லையா? நடக்கட்டும் சார். அப்போ நம்மளாம் மக்கள்லாம் பைத்தியக்காரனா? நான் என்ன கேட்கணும், நம்மளும் மனுஷன் தானே. நீங்கள் இவ்வளவு விமர்சனம் வச்சா நீங்கள் ஒட்டுமொத்த முரண்பட்ட ஒருத்தர் ஒரு கூட்டணி வச்சு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இந்த நாட்டு மக்களை எப்போ பார்த்தாலும் ஏங்க நமக்கு மனுஷன் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாமே ஊழல் கட்சிகள்லாம் ஒன்று சேருவீங்க, ஊழல் அவ்வளோத்தையும் பண்ணுவீங்க, திரும்ப ஒன்று சேருவீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம எல்லாம் அதை கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு புரட்சி கண்டிப்பாக வரும் சார். நல்லவர்களும் வல்லவர்களும் ஒரு சிந்தனையாளர்களும் சீக்கிரத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஒரு புரட்சி கண்டிப்பாக வரும். விஜய்க்கு ஐயோ அவரே காப்பாத்துக்கு பிரச்சனையில் இருக்காரு. சிபிஐ பிரச்சனை என்ன முடியல, கூட இருக்கவனை நல்லபடியா வழி நடத்தியிருந்தா நாங்க இருந்தோம் சார் 27 வருஷம். ஏதாவது அவருக்கு ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட அவர் மேல வந்திருக்குமா? இன்னைக்கு 2 வாரத்துக்கு ஒருக்க சிபிஐக்கு அங்கே இங்கேயுமா அலைஞ்சு திரிகிறார். இப்போது வந்து விஜய் சொல்லியிருக்காரு, கரூர் சம்பவத்தை குறி வச்சு நீ வந்து அரசுகள் வந்து 2 அரசும் தாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அவரை குறி வச்சாங்க? சரி சார், ஒரே ஒரு கேள்வி, நீங்க பத்திரிகையாளருக்கு நான் கேள்வி, அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த கரூர்ல மாநாடு போடணும் கேட்டது யாரு? யாரு? நீங்க தானே. யார் கேட்டது? மாநாடு போடணும்னு மக்கள் கேட்டாங்களா இல்லை மற்ற கட்சிகள் கேட்டாங்களா? நீங்கள் தான் மாநாடு போட்டுன்னு விடாபடியா சண்டை போட்டு கேட்குறீங்க. இந்த இடம் வேண்டான்னு சொல்கிறாங்க, இந்த இடம் தான் வேண்டான்னு நீங்கள் தான் சண்டை போடுறீங்க. இந்த டைமில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த டைமில் வைக்கிறேன்னு சொன்ன டைமுக்கு வந்தீங்களா? 12 மணின்னு சொன்னுங்க. பாவங்களாங்க அந்த மக்கள். எவ்வளோ நேரம்? 7 மணி வரை, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நீங்கள் லேட்டாகி வாரீங்க. 8 மணி நேரங்கிற நினச்சி பாருங்கள். அந்த குறுகிய இடத்துல போதிய காற்று கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது. ஆனால் நீங்கள் சுகமாக ஃப்ளைட்டில் வருவீங்க, உங்களுக்கு தனி ஃப்ளைட்டு, தனி கேரன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த கேரனுக்குள்ள அத்தனை வசதிகள், இறங்க ஒரு 10-50 அடியாட்கள், பவுன்சர்கள், உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த அப்பாவி மக்களை பற்றி ஏதாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்கள் தப்பு பண்ணிட்டு உங்களால் அந்த நெருக்கடி உருவாகிச்சு. மத்தியானம் நடந்திருந்தா அந்த நெருக்கடி கம்மியாக இருந்திருக்கும். ரியல். நீங்கள் ஈவினிங் போனால் இன்னைக்கு அன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள், அத்தனை வாரம் அங்கங்கே போயிட்டு வரவங்களும் கூடுற குழுமுகிற இடம். உள்ள நுழையும் போது கூட போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, எச்சரிக்கை கொடுக்குறாங்க, திரும்பி போயிருங்க, வேண்டாம் விபத்து ஏற்படும். இப்போமே நிறைய பேர் மயங்கி விழுறாங்க, அடிபட்டு இருக்காங்க, போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? விபத்து நடக்கட்டும், அங்கே விபத்து நடந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லதுன்னு நினைச்சு அந்த மாநாட்டை நடத்தி இத்தனை பேர் செத்துருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் பொறுப்புங்க. இதெல்லாம் எதுக்கு ஒளிவு மறைவு? இந்த நழுப்பி பேச்சுலாம் நிறைய பேர் பேசுவாங்க, அந்த பேச்சு நமக்கு வராது. உண்மை இதுதான். நழுப்பி பேச அவரு பாருங்க, காவல் அதிகாரிகள் பொறுப்பு, காவல் அதிகாரிகள் குற்றச்சாட்டு. ஏங்க அவங்களும் மனுஷன் தானேங்க. காலையிலேருந்து அவனும் சாப்பிடணும், அவனுக்கும் தண்ணி குடிக்கணும், அவனுக்கும் பாத்ரூம் போகணும், எல்லா இதையும் போட்டு உங்களுக்கு நீங்க அப்படி என்ன தேசத்தை மாத்திர போறீங்க? தமிழக அரசு மேல வந்து நடவடிக்கை எடுக்க முன் வர மாட்டாங்க. விஜய் மேல அது அவர் ஏதோ ஒரு நடிகர் மேல நம்ம ஏதாவது கை வச்சா நாளைக்கு இந்த சமுதாயத்தில் அவருக்கு ஆதரவாக சார் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். அவர் அன்னைக்கு வந்தார் சார், முதல் ஆளாக வந்து நின்னார் சார். நீங்க ஓடிட்டீங்க. அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, அவ்வளவு பேர் உயிர் போயாச்சு. நீங்க என்ன செய்யிருக்கணும்? என் உயிர், என் தமிழின மக்கள், எனக்காக வந்த கூட்டம், நான் இங்கதான் நிப்பாடி நின்றுக்கணும். என் உயிர் என் மயிருக்கு சமன் எனக்கு சொல்லியிருக்கணும். என்ன உயிர் உங்களுக்கு?
தமிழக அரசு என்னன்னா சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்குள்ள சிபிஐ அதை எடுத்துக்கிட்டாங்கல்ல சார். இவங்க தான் சிபிஐ வேணும்னு சொன்னாங்க. நடவடிக்கை எடுக்கக்குள்ள தான் சிபிஐ கண்ட்ரோலுக்கு இவங்க போய் எழுதி கொடுத்து சிபிஐக்கு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. ஆனால் நடவடிக்கை எடுத்திருக்கணும், அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி அவ்வளோ அத்தனை கேஸுகளை அவங்க மேலே போட்டுக்கணும் சார். பயப்படலை. ஒரு நடிகருக்கு முதல் இப்போ தான் உள்ள வாராரு, அவரை நம்ம ரொம்ப தாக்கக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு கரிசனம் காட்டியிருக்காரு. அதான் உண்மை. ஆமா, கூட்டம் சார். சில்கு சுமிதா வந்தாலும் கூட்டம் கூடும். இங்கே பார்த்தா கவுண்டமணி வந்தார், அதுக்கு கூட்டம் கூடிச்சு. செந்தில் வந்தால் கூட்டம் கூடிச்சு. வடிவேல் வந்தால் கூட்டம் கூடிச்சு. ஒரு நடிகை திரிசா வரட்டும், ஏகப்பட்ட கூட்டம், அதை விட கூட்டம் வரும். ஆமா, கட்சி ஆரம்பிச்சல சார். இப்பவும் ஒரு நடிகர் தான், இப்பவும் ஒரு பெரிய ஹீரோ. அதை ஒத்துக்கு தான் ஆகணும். பெரிய ஹீரோ சார். இல்ல அனுதாபம் காட்டுறதுல சார் ஒரு நடிகரை ஒட்டுமொத்தமா அது சுயநல அரசியல் நீங்க இப்ப எடுத்துக்க. அதுவும் சுயநல அரசியல் தான் சார். இப்ப நான் சொல்றேன்ல சார், 42 பேர் என் தமிழ் மக்கள் அவங்க உயிர் இழந்தது. அது வந்து ஒரு ஆள் இறந்தாலே நம்ம அவ்வளோ ஒண்ணு கூடிடும் சார். 42 பேர் இறந்த பிறகு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறான், அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறான், அதுக்கு ஒரு சார் மன்னிச்சுக்கிடுங்க சார், தெரியாம நடந்து போச்சு. நீ சொல்றதுக்கு இன்னைக்கு வர ஏன் வாய் வரல? யார் போனா அது நியாயமா? நான் சொல்றேன். இப்போ அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. அந்த செத்த இடத்துக்கு நீங்க போய் அங்க போய் அழுதுகிட்டு இருக்கீங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறதே தப்பு, கள்ளச்சாராயம் வடிக்கிறதும் தப்பு. அந்த இடத்துல போய் அழுதுட்டு இருக்கீங்க. மதுரையில் செத்தவங்களுக்கு ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க? மதுரையில் உங்க மாநாட்டுக்கு வந்தவன் செத்துருக்கான். விக்கிரவாண்டியில உங்க மாநாட்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாரும். உயிர் தானே சார். ஆமா, அது சார் அது நல்ல சாவு கிடையாது சார். அது ஒரு அரசுங்கிற முறையில் மனிதாபிமான முறை. ஆனா இவரு வந்து கண்டிப்பாக மதுரையில் செத்தவங்க வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமா? மதுரை மாநாட்டில் ஒருத்தன் கரண்டில் அடிபட்டு செத்துருக்கான் சார், கட் அவுட் வைக்கும் போது. அப்போ வந்து விருதுநகருக்கு அதுக்கு எந்த தூரம் சார்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பக்கத்தில் தானே. வரமாட்டார். அவருக்கு பப்ளிசிட்டி வேணும்னா அனிதா வீட்டில் போய் இருப்பார். கள்ளச்சாராயம் குடிச்ச வந்து அவன் தப்பு, அவன் வீட்டில் போய் அழுதுட்டு இருக்கிறார் போய். தேங்க்யூ.